ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹிந்தி தரன். நம்ம இன்னைக்கு பிராத்மிக்ல பாக் 3 கத்தியில இருக்கிற ஃபிஃப்த் லெசன் பால்தூ ஜான்வர் படிக்க போறோம். पालतू जानवर डोमेस्टिक एनिमल्स. बिल्ली देखने में बाघ जैसे होती है. பூனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைகர் மாதிரி இருக்கு. इसलिए उसको बाघ की मौसी कहती है. அதனால என்ன சொல்றேன், பாக் கி மௌசின்னா ஆண்ட் மாதிரி மீன் பண்றா. ஜென்ரலா நம்ம பூனையும் புலியும் பார்க்க ஒரே மாதிரி ஜாடையில இருக்குன்னு சொல்லுவாங்க. वह रात में अच्छी तरह देख सकती है. அதால ராத்திரி உள்ள நல்லா பார்க்க முடியும். वह चूहों को पकड़ती है. அது வந்து எலிய பிடிக்கும். वह दूध मलाई आदि बड़ी चाव से खाती है. அது வந்து பால், அந்த க்ரீம் சீஸ் ஐட்டம், அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடும். कुत्ता बड़ा वफादार जानवर है. டாக், குத்தானா டாக், படா வஃபாதார் ஜான்வர் ஹேனா அது ரொம்ப ஒரு इंटेलिजेंट அனிமல், இல்லனா எஃபிஷியன்ட் அனிமல். वह हमारे घर की रखवाली करती है. அது நம்ம வீட்டை நல்லா பார்த்துக்கும். नए आदमी को देखकर वह भौंकने लगता है. புதுசா யாராவது ஒரு மனுஷால பார்த்தா இல்ல பீப்புளை பார்த்தானா வந்து அது குலைக்கும், பார்க் பண்ணும். वह बात रोटी और मांस खाता है. அது வந்து ரைஸ், பிரெட் और मांसना मीट, இது மூணும் சாப்பிடும். कुत्ते कई तरह के होती है. कुत्ते डॉग्सले வந்து நிறைய வெரைட்டிஸ் உண்டு. कुछ कुत्ते शिकार करने के बड़े तेज होती है. சில டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹண்டிங் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். குத்தா ஓஷியார் ஜான்வர் ஹே. குத்தா வந்து டாக் வந்து ஒரு इंटेलिजेंट அனிமல். गाय बड़ी सीधी सादी होती है. गायனா கவ். கவ் வந்து ஒரு ரொம்ப சாந்தமா இருக்கிற ஆனா ஒரு பெரிய அனிமல். பார்க்கறதுக்கு அந்த அனிமல் பெருசா இருக்கும். சப் தேஷோ மே லோக் இஸ்கோ பால்தே ஹே. நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாடெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க. वह हमको दूध देती है. அது வந்து நம்மளுக்கு மில்க் கொடுக்கும். दूध मीठा और पुष्टिकर होता है. दूध வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் நம்மளுக்கு நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். बच्चों के लिए गाय का दूध बहुत फायद फायदेमंद है. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா அது ஒரு நல்ல ஒரு பேலன்சிங்கான நல்ல குட் ஃபுட் மாதிரி. அது பெனிஃபிஷியலான ஃபுட். हिंदू लोग गाय की पूजा करती है. ஹிந்துஸ்லாம் வந்து மாடுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. और बड़े प्रेम से उसे पालते हैं. அதே மாதிரி ரொம்ப பாசமா அதை வளர்ப்பாங்க. बैल किसानों के लिए बहुत उपयोगी है. பெயில்னா என்னது, அடுத்தது ஆக்ஸ். ஆக்ஸ் வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்டர்ன் அது ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்ல வராங்க. वह गाड़ी खींचता है और खेत जोतता है. அது வந்து மாட்டு வண்டி கட்டி ஓட்டிட்டு போகிறதுக்கும் அந்த மாடு யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட அந்த வயல் ஃபீல்டை ப்ளவ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். गाय और बैल हमारे देश की संपत्ति है. மாடும் சரி ஆக்ஸும் சரி அது நம்மளோட நாட்டோட வெல்த் மாதிரி. அது கோடா சமஜ்தார் ஜான்வர் ஹே. கோடா வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான அனிமல் மாதிரி. वह बहुत तेज दौड़ता है और बड़ा निडर होता है. அதான் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஓடும். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஃபியர்லெஸ் அனிமல். அது நிடர்னா ஃபியர்லெஸ். वह तोप और बंदूक की आवाज सुनकर भी नहीं डरता है. அது அந்த புல்லட் அந்த கன் ஷூட் சத்தம் கேட்டாலோ இல்லைன்னா வந்து அந்த கேனான் சவுண்ட் அந்த பீரங்கி சவுண்டு கேட்டாலோ அதுக்கெல்லாம் அது வந்து பயப்படாது. वह गाड़ी खींचता है. அதுவும் வந்து நம்ம வண்டி கட்டி குதிரையில உட்காந்து போவோம், அதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். हम इस पर सवारी भी करते हैं. நம்ம இதுல வந்து ரைடு எல்லாமும் போவோம். पुराने समय में घोड़े लड़ाई में बहुत काम करते हैं. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டுலலாம் ஹார்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் உட்காந்து தான் அந்த காலத்துலலாம் வந்து வார்லலாம் ஃபைட் பண்ணுவாங்க. जानवरों में हाथी बड़ा है. அனிமல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் வந்து ரொம்ப பெருசு. हाथी की हाथी के एक लंबी चूंड होती है. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ட்ரங்க் உண்டு. उससे वह बारी से बारी चीज को उठाता है. அது வந்து நம்ம ஹெவி ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தூக்கின் தூக்கின் போகும். हाथी के दांत लंबे होते हैं और ये बड़ी कीमती होती है. அதனோட அந்த டூத் எல்லாமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடில் ரெண்டு நல்லா பெருசா இருக்கும். घोड़े की तरह हाथी पर भी लोग सवारी करते हैं. எப்படி நம்ம குதிரை சவாரி போறோமோ அதே மாதிரி யானையிலயும் சவாரி போவாங்க.
जंगलों में जगह गाड़ी नहीं जा सकती वहाँ हाथी से ही काम लेते हैं. இப்ப ஜங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ரூட்லலாம் வந்து வெஹிக்கிள்ஸால எல்லாம் போக முடியாதோ அந்த இடத்துலலாம் நம்ம யானையை யூஸ் பண்ணி அந்த வேலையை முடிச்சுப்போம். हाथी और भारत में केरल और मैसूर के जंगलों में तथा अफ्रीका बर्मा श्रीलंका आदि देशों में पाए जाते हैं. அது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா மைசூர் அங்கெல்லாம் ஜங்கிளில் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஆப்பிரிக்கா பர்மா ஸ்ரீலங்கா அது மாதிரி நாட்டிலையுமே அது நிறையா ஜங்கிளில் நடமாடிக்கிட்டு இருக்கும். சப்தார்த்த நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்குற மீனிங்ஸ் அதை நம்ம படிக்க வேண்டாம். அபியாஸ்னா எக்ஸசைஸ், அதுலேருந்து நம்ம எல்லாமே படிக்கணும். பிராந்திய பாஷானா உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் மீனிங் எழுதுங்கன்னு அது நீங்களே படித்தாலே புரியும். ஜான்வர் அப்படின்னா அனிமல், ஆவாஸ் அப்படின்னா சவுண்ட், ரக்வாலி கர்னா அப்படின்னா டு டேக் கேர், ஜோத்னா அப்படின்னா டு ப்ளவ், தோப் அப்படின்னா கேனன், பீரங்கின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பீரங்கினா டக்குன்னு எல்லாருக்கும் புரியும். வாக்கியமே பிரயோக் கீஜியே, இது என்னன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஒரு வேர்டு கொடுத்துருவா, அந்த வேர்டை வச்சு நீங்க ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஜான்வர், குத்தா ஏக் பால்தூ ஜான்வர் ஹே, டாக் வந்து ஒரு டொமஸ்டிக் அனிமல். ஜோத்னா, பெயில் கேத்து ஜோத்துதா ஹே, ஜோத்னானா ப்ளவ் பண்றதுன்னு படிச்சோம். ஆக்ஸ் பெயில் கேத்து ஜோத்துதா ஹேன்ற லைனையும் மேலே படிச்சோம். ஓஷியார், ராம் ஓஷியார் லடுக்கா ஹே, அவன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன். होशियारना इंटेलिजेंट. लड़ाई ना फाइट, लड़ाई करने से किसी को कोई फायदा नहीं है, சண்டை போடுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கீமதி சஸ்தா அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி, சீப். ஓஷியார் பேவகூஃப், ஓஷியார்னா இன்டெலிஜென்ட், பேவகூஃப்னா இக்னரன்ஸ். சமஜ்தார் நாஸ்மஜ், கிட்டத்தட்ட இது ரெண்டும் அதே மீனிங்கே தான். எஃபிஷியன்ட் பர்சன், இன்எஃபிஷியன்ட். பாரி ஹல்கா, பாரினா நல்ல வெயிட், ஹல்கானா லைட். இது வந்து ஃபில் அப் த பிளாங்க்ஸ், அவங்களே பிராக்கெட்ல 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்க கரெக்டான ஆப்ஷன் எடுத்து அந்த பிளாங்க்ல எழுதணும், ஃபில் பண்ணணும். பில்லி चूहे को पकड़ती है, कुत्ता वफादार जानवर है, गाय बड़ी सीधी सादी होती है, घोड़ा बड़ा निडर होता है. प्रश्नों के उत्तर 3 வாக்கியோं में लिखिए. இந்த 4 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது எக்ஸாமுக்கு வரும். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேர்ட் ஆன்சர் இல்லை, 3 லைன்ஸில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ 3 லைனாவது குறைஞ்சது நீங்கள் எழுதணும். இதில் ஃபஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லைன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் 3 லைனாவது கண்டிப்பாக எழுதணும். இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதிலே 3 லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. कुत्ते के बारे में 3 वाक्य लिखिए. कुत्ता वफादार जानवर है, அது ஒரு இன்டெலிஜென்ட் அனிமல். वह घर की रखवाली करता है, அது வீட்டை நல்லா பார்த்துக்கும். कुत्ता नए आदमी को देखकर भौंकता है, புதுசா ஏதாவது மனுஷங்க வரதை பார்த்தானா அது வந்து கொலைக்கும். गाय के बारे में 3 वाक्य लिखिए. गाय பத்தி, கௌவை பத்தி 3 லைன் எழுதுங்க. गाय बड़ी सीधी सादी होती है, அது பெரிய வந்து ஒரு சாந்தமான அனிமல். वह हमको दूध देती है, அது நம்மளுக்கு மில்க் கொடுக்கும். गाय का दूध मीठा और पुष्टिकर होता है, அந்த காயோட அந்த கவ்வோட மில்க் வந்து ஸ்வீட்டாகவும் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதாவும் உடம்புக்கு நல்லது. கோடே சே கியா கியா ஃபைதா ஹே, குதிரைனால நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல். கோடா காடி கிஞ்ச்தா ஹே, அது வண்டியை கட்டி இழுக்கும். ஹம் உஸ் பர் சவாரி கர்த்தே ஹே, நம்ம அதிலெல்லாம் ரைடு போகலாம். புராணே சமயமே கோடே லடாயுமே காமாத்தே, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டில் குதிரையில் உட்காந்து தான் எல்லாருமே ஃபைட் பண்ணுவாங்க. हाथी के बारे में 3 वाक्य लिखिए. எலிஃபண்ட்டை பற்றி 3 லைன் சொல்லுங்க. हाथी जानवरों में बड़ा है, அனிமல்ஸ்லே வந்து பெரிய அனிமல் வந்து எலிஃபண்ட். उसके एक लंबी चूंड होती है, அதுக்கு ஒரு பெரிய ட்ரங்க் உண்டு. इससे वह भारी से भारी चीज उठाते हैं, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா தூக்கும். இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன். கண்டிப்பாக அந்த 3 வாக்கிய லிக்கிய 3 லைன்ஸ் ஆன்சர் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மற்றதெல்லாம் இந்த 1 வேர்டெல்லாம் ஈஸி தான், நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.